ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கிராஸ் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தீர்க்க தரிசன சத்தம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை தேவ பிரசன்னத்திலிருந்து அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு தந்த வார்த்தை பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு கண்ணீர் விட்டார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கண்ணீர் விட்டார். வேதத்தில் உள்ள மிகச்சிறிய வசனத்தில் இதுவும் ஒன்று. இயேசு கண்ணீர் விட்டார். எனக்கு அன்பானவர்களே, கண்ணீர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒன்று. வாழ்க்கையின் சந்தோஷத்தின் மிகுதியிலே அது ஆனந்த கண்ணீராய் வெளிப்படும். நொறுங்கி வியாகுலத்தில் அவன் துக்கப்பட்டு நிற்கும் பொழுதும் அது கண்ணீரில் முடியும். கண்ணீர் தவிர்க்க முடியாத ஒரு காரியம். மனித வாழ்க்கையிலே அது இணைந்தே வருவது. வேதம் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டார். வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார் நம்முடைய ஆண்டவர். ஒரு நாள் அவர் படகிலே செல்லும் பொழுது தன் சீடர்களோடு பெரும் காற்று, படகு மூழ்கத்தக்கதாக அலைகள் கொந்தளிக்கிறது. இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டினார். அமைதல் உண்டாயிற்று. அவ்வளவு புயல் கொந்தளிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது. அந்த கடலின் மேல் ஒரு நாள் அவர் இறங்கி நடந்து வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 5 அப்பத்தையும் 2 மீனையும் தன்னிடத்தில் வசனத்தை கேட்க வந்த மக்களுக்கு, புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அற்புதம். 5 அப்பமும் 2 மீன்களை வைத்து 5000த்துக்கும் அதிகமான பேர்களை போஷித்தார். ஒரு மனிதனுக்குள்ளே சுமார் 6000 பிசாசுகள் தம்முடைய ஒரு வார்த்தையினால் அசுத்த ஆவியே இவனை விட்டு போ துரத்தினார். தண்ணீரை ரசமாய் மாற்றி அற்புதம் செய்தார். அவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவன். வேதம் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அவர் ஏன் அழ வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்திலே அவர் துக்கம் மிகுந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். மனிதனாக இந்த உலகத்திலே அவர் நமக்காக வந்த பொழுது நம்மை போல அவர் பாடுபட்டார், நம்மை போல சோதிக்கப்பட்டார், நம்மை போல அவர் பசியாயிருந்தார், நம்மை போல அவர் களைப்பாயிருந்தார், நம்மை போல அவரும் கண்ணீர் விட்டார். ஏன் அவர் கண்ணீர் விட வேண்டுமா? அவர் மனதுருக்கம் உள்ள தேவன் என்று சங்கீதம் 51:1 சொல்லுகிறது. அவர் மிகுந்த இரக்கம் உள்ளவர். 69ஆம் சங்கீதம் 16வது வசனம் சொல்லுகிறது, அவர் உருக்கமான இரக்கம் உள்ளவர். புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. 1 நாளாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று தாவீது சொல்லுகிறார். அவர் துக்கம் நிறைந்தவரும் நம்மை போல பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவர் கண்ணீர் விட்டார். ஏன் அவர் கண்ணீர் விட வேண்டும்? எதற்காக அவர் கண்ணீர் விட்டார் என்று சொல்லி கடந்த வாரத்திலே முதலாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்காக சொன்னேன். லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது கண்ணீர் சிந்தினார். வேதம் சொல்லுகிறது, எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் சிந்துகிறார். காரணம் என்ன? அதே லூக்கா 19ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே அந்த நாட்களிலே 3.5 வருடங்கள் அவர் மகிமையான ஊழியத்தை செய்கிறார்.
அவர் யாரை தொட்டாரோ அவர்கள் சுகமடைகிறார்கள். அவரை தொட்டவர்கள் சுகமடைகிறார்கள். அவர்களுடைய வார்த்தையிலிருந்து வல்லமை புறப்படுகிறது. இந்த புத்தகம் கொல்லாது அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் எழுதினாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே சீசர்களும் மக்களும் லூக்கா 19:37 இயேசு செய்த அற்புதங்களை நினைவு கூர்ந்து சந்தோஷப்பட்டு பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு அவரை பவனியாய் ஒரு கோவேறு கழுதையிலே அவரை ஏற்றி முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு திரளான கூட்ட மக்கள் அவரை எருசலேமுக்கு பவனியாக அழைத்து கொண்டு வருகிறார்கள். மரக்கிளைகளை அந்த வழியிலே தரித்து போடுகிறார்கள். வஸ்திரங்களை விரிக்கிறார்கள். அந்த பாதையிலே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். அப்பொழுது பரிசேயர் கூட்டம், குறை கண்டுபிடிக்கிற கூட்டம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பக்கத்திலே வந்து, ஐயா, உம்முடைய சீடர்களை அதட்டும், உம்முடைய சீடர்களை அதட்டும். இது என்ன? இது என்ன? உம்மை புகழுகிறார்கள், உம்மை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆண்டவர் சொன்னார், இவர்கள் கூப்பிடாவிட்டால், இவர்கள் பேசாவிட்டால் இந்த பூமியில் இருக்கிற கல் என்னை குறித்து மேன்மைப்படுத்தும், மகிமைப்படுத்தும். இந்த கற்கள் பேசும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் எல்லாம் பார்க்க முடியும். பரலோகம், மகிமை நிறைந்த பரலோகத்திலே சிங்காசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார். வீற்றிருந்தவர் பதுமராகத்துக்கு ஒப்பாயிருந்தார். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் அவர். 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் லட்சோப லட்சமான கேருபீன்களும் சேராபீன்களும் தேவ தூதர்கள் கூட்டமெல்லாம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய ஆரவாரம், ஒரு பெரிய துதி ஆராதனை பரலோகத்திலே. ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் விட்டு அவர் இந்த பூமிக்கு வருகிறார். அவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்களை நினைவு கூர்ந்து சந்தோஷப்பட்டு ஜனங்களும் சீசர்களும் அவரை அந்த பவனியிலே அவரை பாடி மகிமைப்படுத்தும் பொழுது ஒரு கூட்டம் தடை செய்கிறது. என் மகிமையை நான் எதற்கும் விட்டுக் கொடுக்க முடியாது என்று சொன்னாரே ஆண்டவர். அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை மக்களும் சீசர் கூட்டமும் அங்கே கொடுக்கும் பொழுது ஒரு கூட்டம் தடை செய்கிறது. ஆண்டவர் அதை கண்டு வேதனைப்படுகிறார். துக்கம் நிறைந்தவராக அவர் கண்ணீர் விடுகிறார். எருசலேமே, எருசலேமே, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாய், ஆனால் நலமாயிருக்குமே. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த துக்கம். என்னை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு கூட்டம் எழும்புகிறது, ஆனால் தடை செய்கிறார்களே. லூக்கா 13ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வரும் பொழுது 34வது 35வது வசனத்திலே பார்க்க முடியும். எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டைகளுக்கு கீழே, தன் சிறகுகளுக்கு கீழே கூட்டி சேர்ப்பது போல் உன்னை எத்தனையோ தரம் கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேனே, உனக்கு மனதில்லாமல் போய்விட்டதே. தன்னை ஏற்றுக்கொள்ளுவதற்கு, தன்னை மகிமைப்படுத்துவதற்கு தடை செய்கிற ஒரு கூட்டம், கடின இருதயம் உள்ள ஒரு மக்கள் கூட்டத்தை கண்டு ஆண்டவர் துக்கப்பட்டு கண்ணீர் விட்டார். இன்றைக்கு சபைக்குள்ளும் சமுதாயத்துக்குள்ளும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் ஆண்டவருடைய நாமத்தை அங்கே பறைசாற்றவும் தடை செய்கிற ஒரு கூட்டங்கள் இருக்கத்தானே செய்கிறது. அது மாத்திரமல்ல, அதே யோவான் சுவிசேஷத்திலே பார்க்கும் பொழுது அந்த நகரத்திற்கு வரக்கூடிய அந்த தீங்கை பார்க்கிறார். அந்த 19ஆம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது 43வது வசனத்திலே, இதோ உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு
உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள பிள்ளைகளையும் தரையாக்கி உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வருகிறதே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27 அதிகாரம் 25வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த கூட்டம் சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது, இவருடைய இரத்தப்பழி என் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் என்று அந்த சாபத்தை தங்கள் மேலே ஏற்றுக்கொள்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, அந்த நகரத்திலே வரக்கூடிய அந்த சாபம், வருவித்துக் கொண்ட சாபத்தை குறித்து அவர் கலங்குகிறார். பின் நாட்களிலே தீத்துராயன் எழும்புகிறான் கிபி 70. அதைத் தொடர்ந்து பின் நாட்களிலே ஹிட்லர் என்கிறதான ஒரு சர்வாதிகாரி மாத்திரம் 60 லட்சம் யூதர்களை கொண்டு குவித்தான். அந்த பட்டணத்துக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பை பார்க்கிறார். அந்த பட்டணம் தேவனை மகிமைப்படுத்த தவறுகிறது, தேவனை மகிமைப்படுத்துகிற மக்களை தடை செய்கிறது. எருசலேம் பட்டணத்திற்கு உள்ளே பிரவேசித்து ஆலயத்திலே, தேவாலயத்திலே சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு அவரை ஆர்ப்பரித்து பாடி துதிக்கிறார்கள். பிரதான ஆசாரியரும் வேத பாரகர்களும் ஓடி வருகிறார்கள். மத்தேயு 21:15 அந்த ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளை கண்டு இவர்களை அதட்டும், இதை தடை செய்யும் என்று ஆண்டவரிடத்திலே சொல்லும் பொழுது, பாலகர் வாயினால் துதி உண்டாக்குவேன் என்று சொன்னது இதுதானப்பா, ஏன் தடை செய்கிறீர்கள்? தன்னை மகிமைப்படுத்த தடை பண்ணுகிற ஒரு கூட்டம். அந்த பட்டணத்துக்கு வரப்போகிற பின் நாட்களில் வரப்போகிற சாபமும் நியாய தீர்ப்பினால் அங்கே வாழ்கிற சமுதாயமும் சந்ததிகளும் ஆண்டு போக போகிறார்களே, ஒரு அழிவு வருகிறதே, அதை கண்டு கண்ணீர் விட்டார். இரண்டாவதாக, ஆண்டவர் ஏன் கண்ணீர் விட வேண்டும்? ஒரு குடும்பத்திற்காக இங்கே ஆண்டவர் விட்ட கண்ணீர். இந்த பெத்தானியாவிலே ஆண்டவரை மிகவும் அதிகமாக நேசித்து ஏற்றுக்கொண்ட குடும்பம். 3.5 வருடங்கள் அவர் மகிமையான ஊழியத்தை செய்து கொண்டிருந்த நாட்களிலே ஒரு நாள் பெத்தானியா என்கிற கிராமத்திற்கு அவர் கடந்து செல்லுகிறார் தன் சீசர்களோடு கூட. தாய் தகப்பனற்ற 3 பேர் இருக்கிற ஒரு குடும்பம் அங்கே இருக்கிறது. மூத்தவள் மார்த்தாள், இளையவள் மரியாள், அவர்களுக்கு ஒரு சகோதரன் லாசர். இந்த மார்த்தாள் ஆண்டவரை நோக்கி, சீசர்களை நோக்கி வேகமாக ஓடி வருகிறார். ஆண்டவரே, எங்கள் வீட்டிலே தங்கி இருங்க, எங்க வீட்டிலே வந்து இளைப்பாருங்க, உங்க ஊழியத்தை முடித்துவிட்டு எங்கள் வீட்டிலே இருங்கள். ஆண்டவரை கனம் பண்ணுவதிலே, ஆண்டவரை உபசரிப்பதிலே, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவதிலே முந்திக் கொண்ட ஒரு குடும்பம். ஆண்டவர் சந்தோஷப்பட்டு அந்த குடும்பத்திற்கு போய் சேருகிறார். லூக்காவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே நாம் அதை பார்க்க முடியும். 38வது வசனத்திலே இந்த மார்த்தாள் பெத்தானியாவிலே தன் கிராமத்திலே தன் வீட்டிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாள். 40வது வசனத்திலே பாருங்க, அவரை உபசரிப்பதற்காக மிகவும் அவளே சலித்து போக மட்டுமாக ஆண்டவரை உபசரிப்பதிலே. ஒரு நாள் ஆண்டவர் இந்த பூமியிலே அவர் ஊழியத்தை செய்த நாட்களிலே சீமோன் என்கிற ஒரு பெரிய பணக்காரன் அவரை அழைத்தான். அப்பொழுது ஆண்டவர் அவனிடத்தில் கேட்கிறார், சீமோனே, நீ உன்னை என் வீட்டிலே அழைத்தாய், ஆனால் வேறொரு மகள் வந்து அந்த நலதம் என்கிற தைலத்தை என் தலையிலே என் பாதத்திலே பூசி என்னை முத்தம் செய்தாள். உன் வீட்டிற்கு வரும் பொழுது நீ எனக்கு முத்தம் செய்யவில்லை, என் கால்களை தண்ணீரினால் கழுவவில்லை, என் தலைக்கு எண்ணெய் பூசவில்லை. ஆனால் இந்த ஏழை மகள், வேடிக்கை பார்க்க வந்த மகள் ஓடி வந்து எனக்கு செய்தாள், இவள் முந்திக் கொண்டாள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நன்றியுள்ளவர்களாயிருங்கள் என்று. நன்றியை எதிர்பார்க்கிற தேவன். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சங்கீதக்காரன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இந்த குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, ஆண்டவரை உபசரிப்பதிலே முந்திக் கொண்ட ஒரு குடும்பம்.
அந்த குடும்பத்திலே தாய் தகப்பனற்ற அந்த 3 பிள்ளைகளையும் ஆண்டவர் அவ்வளவாய் நேசித்தார். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, அதே யோவான் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். 1 கொரிந்தியரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் தன்மேல் அன்பு பாராட்டுகிற மக்களை அவர் அறிந்திருக்கிறார், மறக்க மாட்டாராம். நாகும் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். தன்னை நம்புகிற பிள்ளைகளையும் அறிந்திருக்கிறார், தன்மேல் அன்பாயிருக்கிற மக்களையும் அன்பு செய்கிறவர்களையும் அவர் அறிந்திருக்கிறாராம். இங்கே மார்த்தாளிடத்திலே, மரியாளிடத்திலே, லாசருவினிடத்திலே ஆண்டவர் அன்பாயிருந்தார். காரணம், அவரை ஏற்றுக்கொண்டார்கள், அவரை உபசரிப்பதிலே முந்திக் கொண்டார்கள். அதுவும் அந்த மரியாள் பேர் வரும் பொழுதெல்லாம், லூக்காவின் சுவிசேஷம் 10:39, 11:32, 12:3 பார்த்தீங்கன்னா, அந்த மரியாள் பேர் எப்பொழுதெல்லாம் வேதத்தில் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதம், அவருடைய பாதமும் சேர்ந்து வருகிறது. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆண்டவருடைய பாதம் வரும் பொழுதெல்லாம் மரியாளுடைய பெயரும் வருகிறது. எனக்கு அருமையானவர்களே, அந்த குடும்பத்திலே லாசரு வியாதிப்படுகிறான், அவன் இறந்தும் விடுகிறான். அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாட்களுக்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வரும் பொழுது 2 சகோதரிகளும் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. எங்களுக்கு ஒரே நம்பிக்கையாயிருந்த எங்கள் வாலிப சகோதரன். ஐயா, ஆண்டவருக்காகத்தான் விதைத்தேன், ஆண்டவரைத்தான் என் வாழ்க்கையிலே கதம் சதி என்று ஆண்டவரைத்தான் என் வாழ்க்கையின் நம்பிக்கையாக நான் கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே, என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட வேதனை, இப்படிப்பட்ட பிரச்சனையோடு நான் இருக்கிறேனே என்று ஒரு அங்கலாய்ப்போடு இந்த காலை வேளையில் இருக்கலாம். உலகத்திலே நமக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் இருக்கிறார். கல்லறைக்கு கட்டளை இடுவதற்கு முன்னதாக எல்லா மக்களும் அந்த கல்லறைக்கு முன்னதாக அழும் பொழுது ஆண்டவரும் அழுவதை பார்க்க முடியும். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 63:9 நம்முடைய எல்லா நெருக்கங்களிலும் அவரும் நெருக்கப்படுகிறார் என்று சொல்லி, நம்முடைய எல்லா நெருக்கங்களிலும் அவர் சும்மா இருக்கல, அவரும் நெருக்கப்படுகிறார். எல்லா மக்களும் அழும் பொழுது ஆண்டவரும் அழுகிறார். அவர் இரக்கம் உள்ளவர், அவர் 100க்கு 100 மனிதகுமாரன் அல்லவா. அவரிடத்திலே மிகுந்த மனவுருக்கம், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. கல்லறையின் இடத்திற்கு வருகிறார், லாசருவே வெளியே வா. அழுகிறவர்களோடு கூட அழுங்கள் என்று போதித்தவர் இப்பொழுது அழுகிறார். அந்த குடும்பத்தின் துக்கத்திலே தன்னையும் இணைத்துக் கொள்ளுகிறார். இன்னைக்கு இந்த காலை வேளையிலே துக்கத்தோடு இருக்கிறீங்களா, கண்ணீரோடு இருக்கிறீங்களா, குடும்பத்தில் ஏற்பட்ட ஏதோ ஒரு வியாகுலத்தினால், சஞ்சலத்தினால் வேதனையோடு இருக்கிறீங்களா, உங்க துக்கத்தில் பங்கு கொண்டு அழுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் கண்ணீர் சிந்தினார் ஐயா. கல்லறைக்கு கட்டளை இடுகிறார், லாசரு உயிரோடு கூட வருகிறார். வேதம் சொல்லுகிறது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது 10வது வசனத்திலே, உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அவருடைய பரிசுத்தவான்களுக்கும் அந்த அன்புள்ள நாமத்துக்கும் ஏறெடுக்கப்படுகிற எந்த பிரயாசத்தையும் மறந்து விட மாட்டார். அந்த குடும்பம் அழும் பொழுது, இந்த கிராமத்தில் இந்த குடும்பம் தானே என்னை ஏற்றுக்கொண்டது, இந்த குடும்பம் தானே என்னை உபசரிப்பதிலே முந்திக் கொண்டது, ஒரு கலசம் தண்ணீருக்கும் கணக்கு வச்சு பலன் கொடுக்கிற தேவன் அல்லவா.
லூக்கா 10:16 சொல்லுகிறது, உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், உங்களிடத்தில் என்னை அனுப்பின என் பிதாவையும் அசட்டை பண்ணுகிறான். இந்த குடும்பம் அசட்டை பண்ணவில்லை, என்னை ஏற்றுக்கொண்ட குடும்பம், என்னை உபசரித்த குடும்பம். ஆண்டவருக்காக நீங்க உழைத்தது, பிரயாசப்பட்டது, ஏற்றுக்கொண்டது நம்பிக்கையோடு இருந்தாலும் உங்க குடும்பத்தில் ஏதோ பாடு, வேதனை, கண்ணீரா அதில் கலந்து கொண்டு உங்களுக்காக கண்ணீர் விட மாத்திரமல்ல, அந்த கண்ணீரை களிப்பாக மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். வேதத்திலே மார்க்குவின் சுவிசேஷம் 9:24 ஒரு தகப்பன், ஆண்டவரே என் மகனுக்காக இறங்குங்க, நெருப்பிலும் தண்ணீரிலும் என் மகனை ஒரு அசுத்த ஆவி பிடித்து அவனை தள்ளுகிறது, தண்ணீரிலும் நெருப்பிலும் என் மகனுக்காக நீர் இறங்கும், ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் செய்யும். கண்ணீரோடு அந்த கண்ணீரை பார்த்தவர் அந்த வாலிப மகனுக்குள்ளே இருந்ததான அந்த அசுத்த ஆவியை விரட்டி அடிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 38:3-5 உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, இந்த வியாதி படுக்கையிலிருந்து நீ எழும்ப மாட்டாய் என்று ஒரு தீர்க்கதரிசி மூலமாக எசேக்கியா ராஜாவிற்கு ஒரு வார்த்தை வரும் பொழுது அவன் சுவர்புறமாக திரும்பி அழுகிறான். அந்த அழுகை ஆண்டவரை அசைத்தது. என்ன சொன்னார் ஆண்டவர்? 38 ஏசாயா 38:5 எசேக்கியா உன் கண்ணீரை கண்டேன். ஐயா, நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன், நம்முடைய கண்ணீரை கணக்கில் வைக்கிற தேவன், நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன், நம்முடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற ஒரு தேவன். அன்றைக்கு லாசரு, மரியாள், மார்த்தாள் என்கிற குடும்பத்துக்காக இயேசு கண்ணீர் விட்டார். எருசலேம் பட்டணத்திற்காக கண்ணீர் விட்ட என் ஆண்டவர் குடும்பத்திற்காக அவர் கண்ணீர் விட்டார். இன்றைக்கு உங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு கண்ணீரா அழுகிறவர் மாத்திரமல்ல, அந்த அழுகைக்கு நிவாரணத்தையும் அவர் நிவர்த்தி செய்து முடிக்கிற தேவன். உள்ளம் கலங்காதிருங்க, உள்ளம் கலங்காதிருங்க. எருசலேம் நகரத்திற்காய் கண்ணீர் சிந்தினவர், குடும்பங்களுக்காய் கண்ணீர் சிந்தினவர். மூன்றாவதாக ஆண்டவர் கண்ணீர் சிந்தினது எதற்காக? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5:7 நான் 3வது ஆண்டவர் எதற்காக கண்ணீர் சிந்தினார்? இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களில் தன்னை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தன்னை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 57:15 அவரை குறித்து அவர் நித்தியவாசி. உபாகமம் 32:40 சொல்லுகிறது, அவர் என்றென்றும் ஜீவித்திருக்கிறவர். யாத்ராகமம் 3:14 இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று தம்மை அறிமுகப்படுத்தினவர். வெளிப்படுத்தின விசேஷம் 1:11 சொல்லுகிறார், நானே அல்பா, நானே ஒமேகா, துவக்கமும் நானே, முடிவும் நானே, நான் நித்தியமானவன். 1 தீமோத்தேயு 6:16 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சாவாமை உள்ளவர். நான் மரணத்தை காணாதவர், மரணம் என்னை அணுகாது என்றவர். இப்பொழுது கெத்செமனே தோட்டத்திலே வேதம் சொல்லுகிறது, அவர் திகிலடையவும். யோவான் 18:11, லூக்கா 22:42 அவர் திகிலடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். 1000-10,000களில் சிறந்தவர் அந்த கேடடையவும், விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாதவராக அவருடைய சரீரமெல்லாம் வாரினால் அடிக்கப்பட்டு உளப்பட்டவனுடைய நிலத்தை போல் விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவராக, சிரசிலே முள்முடி சூட்டப்பட்டவராக, நீந்துகிறவன் நீந்துகிறதற்கு தன் கைகளை விரிப்பது போல சிலுவை மரத்திலே அவருடைய கரங்களும் கால்களும் வலுக்கட்டாயமாக நீட்டப்பட்டு ஆணிகளை கடாவப்படுகிற காட்சி. ஈட்டியினால் போர் சேவகன் அவருடைய விழாவிலே துளைப்பதும், அந்த வேதனை அந்த கண்முன் அவருக்கு முன்னதாக இருக்கிறது. அந்த மரணம் திகிலடையவும் வியாகுலப்படவும். நம்மை போல 100க்கு 100 மனித குமாரன் அல்லவா?
தன்னை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை இதை எப்படி நான் சகிக்க முடியும்? இதை எப்படி நான் சகிக்க முடியும்? இந்த வேதனையை. கெத்செமனே தோட்டத்திலே, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். மரண பயம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தோடு இருக்கிற மக்களுக்காக அவர் மரணத்தை உத்தரித்தார். ஏதோ ஒரு பயத்தோடு இருக்கிறீங்களா? திகிலடையவும் வியாகுலப்படவும் துக்கப்படவும் வியாகுலப்படவும் கெத்செமனே தோட்டத்திலே அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் வந்து விழுகிறது. தேவதூதன் வானகத்திலிருந்து விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து அவரை பலப்படுத்துகிறான். பிதாவே உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன் என்று நீங்க தேவ சித்தம் செய்ய வந்தவர் அல்லவா? அங்கே வேதம் சொல்லுகிறது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக இன்றைக்கு ஒப்பு கொடுத்தாராம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு பக்கம் அவரை தேற்றுகிறார். ஆகவே தான் சொல்லுகிறார், என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? முழு மனுக்குலத்திற்காக தன்னை அர்ப்பணித்தார் ஐயா, உங்களுக்காக, எனக்காக. ஆகவே தான் அவர் வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறார். மகனே, மகளே, உனக்காக நான் கண்ணீர் சிந்தி விட்டேன். உனக்காக, உன் குடும்பத்திற்காக நான் கண்ணீர் சிந்தி விட்டேன். என்னை ஏற்றுக்கொள். வேதம் சொல்லுகிறது, அவர் இயேசு என்னும் இரட்சகராக வந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திற்கு வரும் பொழுது அங்கே 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, இதோ இவருக்காகத்தானே காத்திருந்தேன், இவர்தானே நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர், நம்முடைய நிந்தையை பூமியில் இராமல் எடுத்து போடுகிறவர், இவர் அல்லவா நம்முடைய இரட்சகர் என்று ஜனங்கள் எல்லாம் காத்திருந்தார்களாம். அந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர் ஒருவர் உண்டு. உங்களுடைய நிந்தையை இந்த பூமியிலிருந்து எடுத்து போடுகிறவர் உண்டு. உங்களுக்காக அவர் கண்ணீர் விட்டார். உங்களுக்காக அவர் கண்ணீர் விட்டார். தன்னை மகிமைப்படுத்த தவறின இருதய கடினம் நிறைந்த ஒரு கூட்டம் எருசலேம் பட்டணத்தில் இருந்தது. அந்த பட்டணம் தன்னை ஏற்றுக்கொள்ளாததினால் அங்கே சந்திக்க போகிற நியாய தீர்ப்பு நகரத்திற்காக கண்ணீர் சிந்தினார். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவதற்கு தடை செய்கிற துக்கப்படுத்துகிற கூட்டத்தில் இருந்து விடாதீங்க. தன்னை ஏற்றுக்கொண்டு தன்னை உபசரித்த குடும்பம் ஒரு காலகட்டத்திலே கண்ணீர் சிந்தும் பொழுது அந்த துக்கத்திலே, அந்த கண்ணீரிலே ஆண்டவரும் பங்கு பெறுகிறார். அந்த கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிறார். ஒரு குடும்பத்துக்காக அவர் கண்ணீர் சிந்தினார். 3வது தனக்காக கண்ணீர் சிந்தினார். ஆனால் அந்த கசந்த பாத்திரத்தை தேவ சித்தத்தின்படி எடுத்துக்கொண்டார். முழு மக்களுக்காக, 6ஆம் நாள் படைக்கப்பட்ட மனிதனுக்காக 6 மணி நேரம் கோர சிலுவையிலே, கொல்கதா மேட்டிலே அவர் இரத்தம் சிந்த வேண்டியது நமக்காக. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எனக்கும் என் குடும்பத்திற்கும் நீர் சிந்தின அந்த இரத்தம், நீர் சிந்தின அந்த கண்ணீர் எனக்கும் என் குடும்பத்திற்கும் பேசட்டும், ஆசீர்வாதமாய் மாறட்டும். கண்ணீரோடு இருக்கிறீங்களா? எசேக்கியாவை போல் ஏதோ ஒரு வேதனையில் இருக்கிறீர்களா? யோபுவை போல் எல்லாவற்றையும் இழந்து கண்ணீரை போல் இருக்கிறீர்களா? தாவீதை போல் படுக்கையை கண்ணீரினால் நினைக்கிறேன் என்று கண்ணீரோடு இருக்கிறீங்களா? உங்க கண்ணீரை துடைக்கிறவர், உங்க கண்ணீரை காண்கிறவர், உங்க கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிறவர், உங்க கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறவர், உங்களுக்காக கண்ணீர் சிந்தினவர் உண்டு. அவரை நோக்கி பார்க்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இப்பொழுதும் இந்த காலை வேளையிலே எங்களுக்காக கண்ணீர் சிந்தினவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். இருதய கடினப்பட்ட மக்கள் உம்மை மகிமைப்படுத்த தவறின கூட்டத்திற்காக கண்ணீர் வடித்தீங்க. வரக்கூடிய நியாய தீர்ப்பு அழிவிலிருந்து ஜனம் காக்கப்பட வேண்டுமே என்று கண்ணீர் விட்டீங்கப்பா. உம்மை நேசித்து உம்மை ஏற்றுக்கொண்ட குடும்பத்திற்காக கண்ணீர் விட்டீங்கப்பா. ஆண்டவரே, உங்களையே ஜீவ பலியாக எங்களுக்காக ஒப்பு கொடுப்பதற்கும் கண்ணீர் விட்டு அந்த கசந்த அனுபவத்தை, அந்த சிலுவை மரணத்தை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கப்பா. எங்களுக்காக
இந்த காலை வேளையில் அந்த கண்ணீரின் பாதையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். வேதனையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏதோ ஒரு இருதய கடினத்தின் நிமித்தமாய் உம்மை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய வலதுகரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமை வெளிப்படட்டும். உம்முடைய கண்ணீர் ஆண்டவரே எங்களுக்காக சிந்தப்பட்டது. எந்தெந்த முகங்களிலெல்லாம் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டுமோ, கண்ணீர் களிப்பாய் மாறணுமோ, ஆண்டவரே காரியங்களை மாறுதலாய் ஆசீர்வாதமாக முடிய பண்ணுங்க. அவருடைய கண்ணீர் களிப்பாய் மாறட்டும். வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறவரே, எங்களுக்காக கண்ணீர் சிந்தினவரே, சிலுவை மரத்தை கண்ணீரோடு ஏற்றுக்கொண்டவரே, ஆண்டவரே உமது வலதுகரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமைகள் குடும்பத்தின் மேலே வெளிப்படட்டும். கடைசி வரைக்கும் உமக்காக நாங்கள் உண்மை உத்தமமாய் வாழ கிருபை தாங்க. இயேசு இரட்சகர் இன்ப திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.